நான் என்ன சொல்கிறேங்க, விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு கட்சி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு கும்பல். அது கட்சி கிடையாது. கட்சினா ஒரு தத்துவம் இருக்கணும். நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுகிறீங்கன்னா அம்பேத்கர் தத்துவத்தை நீங்கள் முழுசாக உள்வாங்கணும். அது என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அவங்க அம்பேத்கருடைய அந்த ப்ளூ கலரில் கோட்லாம் போட்டுட்டு அவங்க மாநாடு நடத்துகிறாங்க. கோட்டை போட்டிங்க, கோட்டை வாங்கினீங்க, கொள்கையை வாங்கினீங்களா? நீங்கள் இன்னைக்கு என்ன தத்துவத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க? நாங்கள் அவரோட அம்பேத்கருடைய வாழ்வு இல்லை, அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்வில் தேசபக்தி தாண்டி நீங்கள் என்ன எடுத்துக்க முடியும்? உங்கள்கிட்ட என்ன தேசபக்தி இருக்குது? நீங்கள் பிளவுவாத, பிரிவினைவாதம், எல்லா இடத்துலையுமே பிளவுவாத அரசியல். மக்களை பிளவுபடுத்துறீங்க, சாதி பிளவு பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையுமே நீங்கள் பிளவுவாத அரசியல் தானங்க பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வட மாவட்டத்தில் வன்னியரும் பறையர் சமூகமும் ஒருங்கிணைன்னு சொல்லி என்னை போன்றவர்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம். நீ என்ன பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுனா கூட மேல்பாதி கோயிலில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணி கோயிலை பூட்டிட்டு பூட்டை பிடிச்சி ஆட்ட போகிறேன்னு கேட்டு வெறுப்பேற்றுறது. எதுக்காக அதெல்லாம் திருமாவளவன் கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க? வன்னியர் சமூக மக்களுக்கு பறையர் சமூக மக்கள் மேலே ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். வேணும்னே இந்த பிளவுவாத வெறுப்புவாத அரசியலை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள். திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு மேடையில் நாகரிகமாக பேசணுன்னா நாகரிகமாக பேசக்கூடிய ஆள் தான் அவர். நல்ல பேச்சாளர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேணும்னே தரம் தாழ்ந்து பேசுவார். எதுக்குன்னா மக்கள் மத்தியில் வெறுப்பை உண்டாக்குறது. இந்த வெறுப்பை பரப்புவதற்காகவே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சிலரால் நினச்சா கூட டீசெண்டாகவே பேசிட முடியாது ஒரு மணி நேரம். இவர் அப்படி கிடையாது. ஒரு நினச்சா டீசெண்டாக பேசக்கூடியவர் தான். ஆனால் வேணும்னே இப்படி தான் பேசுவார். இந்த சரக்கு இருக்குது, மிருக்கு இருக்குன்னு பேசுறது, இந்த மேல் பாதியில் பூட்டை பிடிச்சி ஆட்ட போகிறான்னு பேசுறது, இதெல்லாம் எதுக்காகனா இந்த இரண்டு பெரும்பான்மை சமூகங்கள் சகோதரர்களாக இணைந்து விடக்கூடாது என்பதற்காக. நேரடியாக நான் திருமாவளவன் அவர்கள் மேலே குற்றம் சாட்டுறேன். நீங்கள் இந்த வெறுப்பை பரப்பி இந்த இரண்டு பெரும்பான்மை சமூக மக்களை இணைய விடாமல் உங்களுடைய மோசமான அரசியலுக்காக நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். விஷத்தை பரப்பிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வார்த்தையில இருக்கிற விஷத்தை பரப்பி இந்த இரண்டு சமூக மக்களையும் ஒன்றிணைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கு. அதனால தான் நான் கட்சியில் கும்பல்னு சொல்றேன். நீங்க பேசின பேச்சுகள் எல்லாம் கும்பல் பேச்சு, கொள்கை பேச்சு கிடையாது.